வணக்கம், நான் ஜஸ்டிஸ். நமக்கு இன்னைக்கு சிக்கின பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆன்லைன்லலாம் நீங்கள் வாங்குறீங்களே மேட்ரஸ், மெமரி ஃபோம் மேட்ரஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2015-14 மார்க்கெட்டில் இருக்கேன். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்டு வந்து பார்த்துருக்கேன். அப்படின்னும் பொழுது இந்த ஆன்லைனில் மெமரி ஃபோமுங்கிறது நம்ம ஜியோ தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாத்து கையிலையும் இன்டர்நெட் போய் சேர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் ஷாப் வந்து அடிபட்டுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து மேட்ரஸை பார்க்க ஆரம்பிச்சிங்க. யூடியூப்பில் புதுசாக ஒவ்வொன்றும் வர ஆரம்பிச்சது. அப்படியே பெரிய மேட்ரஸை சின்னதாக வேக்யூம் பண்ணி ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறாங்க, பாய் மாதிரி. அது பெரிய பெட்டாக மாறுது. அதுக்கு வந்து வந்த புதுசில் செம்மையாக வரவேற்பு இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, யூடியூபர்ஸு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்தாங்க. பணம் வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹிட் அடிச்சது. ஆனால் நீங்கள் யோசிங்க, அந்த பிராண்டு ஏதாவது ஒன்றாவது இன்றைக்கி இருக்கான்னு. அதான் சொல்ல வரேன். கோவிடுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் யூடியூப்பில் ஆடு கொடுக்க வந்தாங்க. அது எல்லாம் சக்ஸஸாக இருந்தால் மெமரி ஃபோம் 100% சக்ஸஸ். சரி, 100% வேணாங்க, 50% சக்ஸஸ்னால் கூட அந்த பிராண்டு இருந்திருக்கும்ல, திரும்ப அதே நேமில் வந்திருப்பாங்கள்ல. இப்போ அவங்கள ஆடு கொடுக்கறது கிடையாது. அதே போல் இன்னொரு பாயிண்ட், மழை பெய்தா ஆடு கொடுக்குறாங்க, மழை வரலன்னா ஆடை நிறுத்திடுறாங்க. இது என்ன கணக்குன்னே எனக்கு புரியும், நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மெமரி ஃபோம், பியூ ஃபோம் இந்த மாதிரி மேட்ரஸ் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வேறு பிராண்ட் நேமில் வராங்க. வந்ததும் மார்க்கெட்டில் நல்ல சேல், ஒரு 30% 40% ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, உடனே அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்துகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தின உடனே நீங்கள் அந்த ப்ராடக்டை தேடுறதை நிறுத்துறீங்க. என்ன காரணம்? ஏன்னா ரெஃபரன்ஸ் வர்றதில்லை, ரிவ்யூ சரியில்லை. இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு வேளை இந்த ப்ராடக்டை நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் நெகட்டிவ் சொல்லிட்டேன், பாசிட்டிவே நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து நடுநிலையாக இருக்கிறது நல்லது. இப்போ மெமரி ஃபோம் மேட்ரஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கினவங்க தயவு செஞ்சு அதே கம்பெனியில் நல்லா இருந்தால் இருக்கிற பட்சத்தில் ட்விட்டரில் போய் பாசிட்டிவாக கமெண்ட் கொடுங்க. இல்லை இருக்கிற கமெண்ட்டாவது என்னன்னு பாருங்கள். அடுத்தது, யூடியூப்லேயும் அவங்க ப்ரொமோஷன்ஸ் வீடியோ பர்சனலாக யாராவது அவங்கவுங்க யூடியூப் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பணம் வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணவங்க, அவங்களுக்கும் போய் அந்த யூடியூப் வீடியோவில் போய் கமெண்ட் கொடுங்க, உங்கள் ரிவ்யூவை போடுங்க. அல்லது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. நானும் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். கோவிட் டைமில் நம்ம நிறைய டெக்கு வீடியோஸு, நிறைய பேர் டெக் வச்சுருக்கிறவங்க, டெக்னாலஜிஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறவங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ப்ரமோஷன் வீடியோ பண்ணாங்க. இப்போ அந்த பிராண்டை அவங்களும் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் வீடியோவெல்லாம் டெலிட்டே பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த வருஷமும் புதுசாக ஒரு மதர் சென்டிமெண்ட்டோட ஒரு லெட்டரை மட்டும் மாற்றி ஒன்று வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் தமிழ் ஆளுகள்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப எதையுமே சீக்கிரம் நம்பிடுவோம், ஏமாந்துருவோம். அப்படிங்கும்பொழுது இந்த வருஷமும் வந்திருக்காங்க ஒரு பிராண்டு. இனி அடுத்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஃப்யூச்சர்லேயும் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன், சைனாலேருந்து கண்டிப்பாக லேட்டெக்ஸ் மேட்ரஸ், ஃபோம் மேட்ரஸ் நிறைய வரும். ஏன்னா இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து 13% மேலே ஜிடிபியில் வந்து மேட்ரஸ் மார்க்கெட் பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேங்க, மேட்ரஸ் ஃபர்னிச்சர். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மெமரி ஃபோமை இன்னும் வேறு கலரில், சொல்ல முடியாதுங்க, நீம் மேட்ரஸ்ன்னு சொல்லி கோவிடில் எல்லாத்துலேயும் நீமை கலந்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் ஃபோம் ப்ரொடக்ஷன் பண்ணி இது நேச்சுரல் அப்படின்னு ஏதாவது பேரை வச்சு ப்ரொமோட் பண்ணாலும் பண்ணலாம். என்னன்னா, நீங்கள் வந்து அவங்க அவ்வளோ சீப்பான ஒரு ப்ரைஸில் கொடுக்க முடியுதுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவாக இருக்குன்னு பாருங்கள், சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு மேட்ரஸ் 100 நாள் வந்தால் போதுமா? 3 மாதத்துக்கு தான் பே பண்ணுறீங்களா? அதுதாங்க நான் கேட்க வரேன். இப்போ வந்து ஒரு கம்பெனின்னு இருந்தால் அந்த கம்பெனி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சர்வீஸ் பாயிண்ட் இருக்கணும். மினிமம் ஒரு ஸ்டேட்லேயாவது சர்வீஸ் பாயிண்ட் இருக்கணுங்க. யாரை போய் கேட்பீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாமா? ஆன்லைனில் என்ன பண்ணலாம்? பிளாக் பண்ண முடியாதா? டோல் ஃப்ரீ நம்பரை ஆஃப் பண்ணி வைக்க முடியாதா? நீங்கள் மெயில் பண்ணுங்கன்னு டைவர்ட் பண்ண முடியாதா? நீங்களே டயர்டாகி வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எனக்கு அது போதும்ப்பா,
எனக்கு குவாலிட்டி முக்கியம் இல்லை, எனக்கு ஏதோ பேருக்கு பாய்க்கு பதிலாக இந்த பெட்டு ஒன்று வீட்டில் கிடந்தா போதும், ஹீட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, லோ காஸ்ட்டு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள்லாம் வீடியோ பார்க்க வேண்டாம், கூகுளில் ரிசர்ச் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், ஆன்லைனில் டைரெக்டாக போகிறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, வீட்டுக்கு பெட்டு வந்தாச்சு, அந்த குப்பையை 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ வச்சுட்டு ஓடுங்க, அவ்வளோதான். ஆனால் பட்ஜெட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம், அதுதான் நான் சொல்ல வரேங்க. இப்போ எனக்கு வசதி இல்லை, என்னால் 5000 7000 பெட்டு வாங்க முடியும்னா நான் எதையோ வாங்கிக்கிறேங்க. நான் கல்லில் முள்ளில் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா எனக்கு நான் ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். அப்பர் மிடில் கிளாஸ் எதுக்குங்க இப்போ ஏமாறுறீங்க? அதாவது கார்ப்பரேட் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, கார்ப்பரேட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா இந்த கஸ்டமர்ஸ் நம்ம சைடு வருவாங்க, அவங்கள வச்சு கொஞ்ச நாள் சம்பாரிச்சிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ராப் வைக்கும் பொழுது ஈஸியாக போய் மாட்டிடுறீங்க. அதான் எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது. இது மேட்ரஸ் மார்க்கெட்னு இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நல்ல ஆடு கொடுத்து 6 மாதத்துக்கு ரெகுலராக உங்களை ரீச் பண்ணிவிட்டு ப்ராடக்டை சேல் பண்ணிவிட்டு போதுண்டா சாமி வந்த வரைக்கும் லாபம், இம்மிடியேட்டாக எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு போயிட்டா அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே, அப்புறம் எதுக்குங்க பரம்பரையாக நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க, குவாலிட்டி முக்கியம்னு சொல்லி தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. எல்லாருமே இந்த மாதிரி யோசிச்சா என்ன ஆகிறது சொல்லுங்கள் உங்கள் நிலைமை? குவாலிட்டியான பொருள் எதையுமே நீங்கள் யோசிக்க முடியாது, அப்படி ஒன்று உலகத்திலே இல்லாமல் போயிடும். ஒரு கம்பெனி தொடங்குகிறோம், ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம், சேல் பண்ணிவிட்டு போதும் லாபம் வந்துருச்சு, இனி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதை விட்டு அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு, இல்லை லொக்கேஷனை மாற்றிட்டு, இல்லை ஜிஎஸ்டியை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு அதே மாதிரி ப்ராடக்ட்டு வேறு நேமில் வருது, வேறு கவரில் வருது, வேறு மாதிரி பேக்கிங் வருது, ஈஸியாக ஏமாந்துடுறீங்களே. இது என்ன ஒரு வேலையாகவே போயிடுச்சு உங்களுக்கு. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கேன், +1 +2 எனக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு 25 வருஷத்துக்குமே ஒரு தலைமுறையே மாறுது, அவங்களோட தாட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, என் தலைமுறை, எங்கள் அப்பா தலைமுறையில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு கம்பெனியை நம்பி ஏமாந்துட்டாங்க, ஒரு ப்ராடக்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, இல்லை கவர்மெண்ட்டையே நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு வைங்க. அதே தப்பை நான் பண்ணக்கூடாதுங்க, அது என் ஜீனில் வரணும், அவங்க எனக்கு சொல்லி தரணும். ஆனால் அதே ப்ராடக்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேறு மாதிரி ப்ராடக்டை சப்ளை பண்ணும் பொழுது நான் போய் ஈஸியாக ஏமாந்துடுறேனே, இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறேனே. மேட்ரஸை பற்றியும் சொல்கிறேன், பொதுவாகவும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தரேன். எப்போவுமே பட்ஜெட் இருக்கிறவங்க ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்கள், ப்ராஃபிட் இருக்கட்டும், ப்ராஃபிட் இருந்தால் தான் அந்த 30% ப்ராஃபிட் இருந்தால் தான் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும், டேக்ஸு பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஃப்யூச்சரில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது இல்லாமல் வராதுங்க, கம்பெனி ரன் பண்ண முடியாது. அதையும் வச்சுக்கோங்க. எப்பவும் நல்ல குவாலிட்டி இருக்கிற பொருளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்கறக்கே நீங்கள் மனசு வச்சுக்கோங்க, மனசு வச்சு மனசார கொடுங்க, திருப்தியாக இருக்கும். ஏன்னா பொருள் குவாலிட்டி அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்த தலைமுறைக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கிறது, 50 வருஷம் நாங்கள் முந்தின கம்பெனி, 100 வருஷம் பழமையான கம்பெனி, 1000 வருஷம் பழமையான கம்பெனின்னு எதுக்கு சொல்ல வராங்க? நல்ல பொருளாக இருந்தால் தான் அத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்க முடியும். நான் இன்றைக்கி சம்பாதிக்கணும், எனக்கு இன்றைக்கி போதும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வருஷம் 100 பெட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 100 பெட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கூட்டி கழித்து பார்த்தா அந்த 100 கம்பெனி ஓப்பன் பண்ண வந்தாங்க, அடுத்த வருஷம் என் லாஸ்ன்னு சொல்லி காட்டிட்டு, இல்லை ப்ராடக்ட் சரியில்லைன்னு மறுபடியும் அவனே தான் வேறு பேரில் வந்துட்டு இருக்கிறவங்க இருக்கான். ஒரு 10% எஸ்கேப் ஆகிறாங்க, முடியல, லோனு அது இதுன்னு மாட்டி ப்ராடக்ட் டிஃபெக்ட்னு எஸ்கேப் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. 90% திரும்ப அந்த தப்பு பண்ணுறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுக்குறீங்க. விஷயத்துக்கு வரேன், ஆன்லைன் மேட்ரஸ் நீங்கள் வாங்குங்க, எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கோங்க. பட்ஜெட் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க. நிறைய ரீட்டைல் கடையை க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் மேனுஃபேக்சரர், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை. ஆனால் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற நிறைய மேட்ரஸ் கடைகள் உங்களை நம்பி தான் கடை போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட சர்வீஸ் பக்காவாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்ககிட்ட க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கறதுக்கு எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல பொருள் கொடுக்க பார்ப்பாங்க. என்னன்னா, நாளைக்கு நீங்கள் வருவீங்க, நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி ஆன்லைனில் எதுவும் வராது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளோ லென்த்தாக 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஐயோ, இனி என்னென்ன வரப்போகுதோ, இனி எதிர்காலத்தில் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியலைங்க. பட் எனக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு.
நான் வந்து பெரிய யூடியூபர் கிடையாதுங்க. லொக்கேஷன்லாம் வேறு இடத்துல வரும். எனக்கு எப்போ தாட் வருதோ அப்போ உடனே வீடியோ ரெடி பண்ணுறேன். இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷனோ அது இது நோட்ஸு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இங்கே என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுகிறேன், அவ்வளோதாங்க. சரி, தேங்க்யூ.